இருக்கிற பிஸ்னஸஸ்லேயே ரொம்ப சேலஞ்சிங்கான பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியிலேயே நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸை ஒரு 300 to 200 ஸ்கொயர் ஃபீட் பிளேஸ் இருந்தால் சிட்டி ஃபுல்லாக உங்கள் ஃபுட்டை நீங்கள் சப்ளை பண்ண முடியும். அதுவும் சேர் இல்லாமல், வெயிட்டர் இல்லாமல், பிரம்மாண்டமான இன்டீரியர் செலவு இல்லாமல் நீங்கள் பண்ண முடியும். அந்த கான்செப்ட் என்னன்னு யோசிக்கிறீங்களா? அது வேற எதுவும் இல்லைங்க, கிளவுட் கிச்சன். நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஆல்ரெடி 7 ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ்னு ஒரு ரீலை போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த ரீல் ரொம்பவே வைரல் ஆச்சு. அதில் மென்ஷன் பண்ணியிருந்த 7 பிஸ்னஸ் ஐடியாஸை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்ததுனால நாங்கள் அதில் இருக்க ஒன் ஆஃப் த பிஸ்னஸ், அதாவது கிளவுட் கிச்சனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் ரோஹிணி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நார்மலாக ஒரு ரெஸ்டாரண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரு பெரிய கிச்சன் வேணும். அந்த கிச்சன் மட்டும் இல்லாமல் உங்கள் கஸ்டமர்ஸ் வந்து உட்காரணுன்னா அதுக்கான டேபிள், சேர், ஃபர்னிச்சர்ஸ், இன்டீரியர் டிசைன்ஸ், இதை தாண்டி அதுக்கான வெயிட்டர்ஸ், ரெண்டல் பேமெண்ட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த செலவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் மாதம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அட் த சேம் டைம் எத்தனை கஸ்டமர்ஸ் உள்ளர வராங்க, எத்தனை கஸ்டமர்ஸ் போகிறாங்க, எவ்வளோ பேருக்கு சமைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சேலஞ்சிங்காகவே இருக்கும். நிறைய பிஸ்னஸஸ் 3 இயர்ஸ்க்குள்ளே மூடினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் இருக்கவங்க தான். அதை சஸ்டெயின் பண்ண முடியாமல் அந்த பிஸ்னஸை ஃபெயிலியர் ஆகி க்ளோஸ் பண்ணுறாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கிளவுட் கிச்சன் பேஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல கிளவுட் கிச்சன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த உலகம் ஃபுல்லாக ரன் ஆயிருக்கா அப்படின்றதுக்கான ஒரு டேட்டாவை இப்போ நம்ம பார்ப்போம். வேர்ல்டு வைடாக பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் கிச்சனுங்கிற கான்செப்ட் மூலமாக $65 பில்லியன் மார்க்கெட் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா மெட்ரோ சிட்டிஸும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சென்னை, பெங்களூர், மும்பை, டெல்லி அண்ட் அதர் மெட்ரோ சிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கிளவுட் கிச்சனுங்கிற கான்செப்ட் இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த மாதிரி அதர் டெலிவரி ஆப்ஸ் மூலமாக ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இந்த டெலிவரி ஆப்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் தி ஆர்டர் கிளவுட் கிச்சனால் மட்டுமே எடுக்கப்படுது. நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், அது ஒரு ஹோம் பேஸ்டாக இருக்கணும், உங்களுக்கு சமைக்க நல்லா தெரியும் அப்படின்னா திஸ் இஸ் அ ரைட் டைம் டு என்டர் இன்டு அ கிளவுட் கிச்சன் பிஸ்னஸ். ஸோ எந்த பிஸ்னஸும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ், அதாவது சேலஞ்சஸ் என்னென்னு தெரியாமல் நீங்கள் அதில் மூவ் ஆகக்கூடாது. ஒன்ஸ் சேலஞ்ச் என்னன்னு தெரிஞ்ச பிறகு அந்த சேலஞ்சை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்ற சிம்பிள் லேர்னிங் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றலாம். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம், அதுதான் பிஸ்னஸ் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி. நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸோட இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி வேணும், ட்ரைனிங் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய ரிசோர்ஸஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து காத்திருக்கு. ஸோ கிளவுட் கிச்சனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குங்கிறத ஒன்றொன்னா பார்ப்போம். நம்பர் 1, லோ இன்வெஸ்ட்மெண்ட். நிறைய ரெண்டலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ஃபர்னிச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இன்டீரியர்ஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படாது. நம்பர் 2, ஸ்கேலபிலிட்டி. ஸ்கேலபிலிட்டி அப்படின்னா என்னென்னா நீங்கள் ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டை மட்டும் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. சவுத் இந்தியன் ஃபுட், நார்த் இந்தியன் ஃபுட் ஆர் பிஸா அந்த மாதிரி கான்டினென்டல் ஐட்டம்ஸையும் ஒரே கிச்சனுக்குள்ளே நீங்கள் மல்டிபிள் பிராண்டோட ஃப்ரான்ச்சைஸி எடுத்துகிட்டு அந்த கிளவுட் கிச்சன் மூலமாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ இதோட ஸ்கேலபிலிட்டி வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்பர் 3, இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, டேட்டா ட்ரிவன். இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இன்றைக்கி எத்தனை கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட வாங்க போகிறாங்க அப்படின்ற டேட்டா ஆல்ரெடி இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கிளவுட் கிச்சன் வந்து ஃபுல்லி டெலிவரி பேஸ்டு ஆப் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறதுனால மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே எத்தனை பேர் ஆர்டர் பண்ணுவாங்கங்கிற ஒரு ஐடியா உங்ககிட்ட முன்னாடியே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ லிமிட்டடாக சமைச்சா போதும், இல்லை ஃப்ரைடே அன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தி ஆர்டர் இருக்குன்னா அப்போ நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்துக்கலாம். நார்மல் ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை கஸ்டமர்ஸ் வாக்இன் வருவாங்க வரமாட்டாங்கங்கிறது ஒரு ஆவரேஜாக தான் தெரியும். பட் கிளவுட் கிச்சனில் அது ஒரு டேட்டா ட்ரிவன் ப்ராசஸாக இருக்கும். நம்பர் 4, வைட் ரீச் அவுட். அதாவது என்னென்னா ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு ஒரு மேப் லொக்கேஷன் கூட உங்களுக்கு தேவையில்லை. பட் என்னென்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் 10 to 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஃபுட் சப்ளை கொடுக்க முடியும். ஆயிரக்கணக்கான கஸ்டமர் பேஸை உங்களால் ஒரே இடத்துல இருந்தே நீங்கள் ரீச் பண்ண முடியும். நம்ம இப்போ இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னன்னு பார்த்தோம். பட் அடுத்தது இந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். நம்பர் 1 சேலஞ்ச். இந்த கிளவுட் கிச்சன் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா டெலிவரியுமே ஒரு டெலிவரி ஆப்ஸ் மூலமாக பண்ணுறதுனால அந்த டெக்னிக்கல் சப்போர்ட்க்கு நீங்கள் அந்த ஆப் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு 20 to 30% கமிஷன் பர் ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நம்பர் 2, நோ பிராண்ட் அவேர்னஸ்.
அதாவது கிளவுட் கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆன்லைனில் ஒரு ஆப் மூலமாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுனால நிறைய பேர் கஸ்டமர்ஸ் உங்களோட விசிபிளாக உங்களோட ரெஸ்டாரண்ட் இல்லாததுனால அதோட பிராண்ட் என்ன, லோகோ என்ன, அந்த ஷாப் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருப்பாங்க. பட் ஒரு நார்மல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாங்கன்னா அந்த ஒரு டைனிங் ஸ்பேஸ் எப்படி இருக்கும், அவங்க பிராண்ட் எப்படி இருக்கும், அவங்க லோகோ எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விசிபிள் சாய்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். பட் கிளவுட் கிச்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பிராண்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட ரீட்டைன் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி இன்னும் 2-3 சேலஞ்சஸ் நான் சொல்ல போகிறேங்க. ஐயோ சேலஞ்செலாம் இப்படி இருக்கே, இதை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு யோசிக்காதீங்க. இந்த சேலஞ்சஸை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாங்கிறதையும் இந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்பர் 3, கிளவுட் கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸில் மட்டும்தான் இந்த டெலிவரி ஆப் நிறைய ஆப்ரேட் ஆகிறதுனால அங்கே மட்டும்தான் நிறைய பேரால் இந்த கிளவுட் கிச்சனை ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லேயும் எக்கச்சக்க கிளவுட் கிச்சன் ஆரம்பித்ததுனால நிறைய காம்படிஷனும் இருக்குது. சரி, இந்த சேலஞ்சஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க, உங்கள் மைண்டில் பயங்கர டவுட் க்ரியேட் ஆகிருக்கும். இந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுற மாதிரி அந்த சேலஞ்சஸ்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு 1 by 1 பார்க்கலாம். நம்பர் 1 சேலஞ்ச் என்னன்னு பார்த்தோன்னா டெலிவரி ஆப்ஸே 30% கமிஷன் வரைக்கும் எடுக்கிறதுனால உங்களுக்கு லாபம் கம்மி ஆகுது. ஸோ இந்த லாஸை நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா அங்கே தான் நீங்கள் பிராண்ட் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ஒரு கிளவுட் கிச்சனுங்கிறது எல்லாருமே கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் பிராண்ட் அவேர்னஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் டெலிவரி ஆப்ஸ்க்கு வெளியில் எப்படி நீங்கள் உங்கள் ஃபுட்டை விற்கலாம் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும். அது நிறைய பேர் ஆல்ரெடி பண்ணிட்டும் இருக்காங்கங்க. அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து சிட்டியில் வந்து தங்கி ஹாஸ்டல்லையோ இல்லை பிஜி ஹாஸ்டல்லையோ இல்லை தனியாக ரூம் எடுத்து தங்குறவங்க எங்களுக்கு ஹோம் பேஸ்டு ஃபுட் வேணும் அப்படின்னு கேட்டு நிறைய பேர் வந்து ஆன்லைனில் மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கிளவுட் கிச்சன்ஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் நிறைய கார்ப்பரேட் கம்பெனிஸ் அண்ட் ஹாஸ்டல்ஸோட டைப் வச்சு ஹோம் பேஸ்டு பிஸ்னஸ் டெலிவரி ஆர்டர்ஸை வாட்ஸ்அப் மூலமாக எடுத்து அந்த லாஸை ஈஸியாக ஓவர் கம் பண்ணி நிறைய ப்ராஃபிட் பார்க்குறாங்க. நம்பர் 2, பிராண்ட் அவேர்னஸ். அதாவது என்னென்னா நிறைய பேருக்கு இந்த ரெஸ்டாரண்ட் மாதிரி உங்களுக்கு ப்ரெசன்ஸ் இல்லாததுனால நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட ப்ரெசன்ஸை சோஷியல் மீடியாவில் க்ரியேட் பண்ணலாம். ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேஜஸை க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் பண்ணக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ஃபுட்ஸ்க்கான போஸ்ட்டை நீங்கள் போடலாம் ரெகுலராக. அது மட்டும் இல்லாமல் பெய்டு ஆட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கெலாம் மினிமம் 1000 to 5000 ருபீஸில் நல்ல பிராண்ட் அவேர்னஸ் ஆடை நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸில் இப்படி ஒரு கிளவுட் கிச்சன் இருக்குன்னு நிறைய பேருக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நம்பர் 3, காம்படிஷன் ரொம்ப ஹையாக இருக்குன்னு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே காம்படிஷனுங்கிறது இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஆனால் காம்படிஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அந்த பிஸ்னஸில் நிறைய பேர் இருக்கக்கூடாது, அப்போ தான் நம்ம வின் பண்ண முடியுமானா கிடையாது. காம்படிஷன் நிறையா இருக்கிற இடத்துல நீங்கள் வின் பண்ணணும்னா உங்களுக்கான யூனிக்னஸை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ அந்த யூனிக்னஸை உங்கள் ப்ராடக்டில், உங்கள் டேஸ்ட்டில், உங்கள் கஸ்டமரோட ரிவ்யூஸ் மூலமாக நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி ஃபேக்டர் தான் காம்படிஷன்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் டூலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கனவு இருக்கலாம், ஃபுட் அண்ட் ப்ரிவரேஜஸ் இண்டஸ்ட்ரியில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஆவரேஜாக 15 to 20 lakhs தேவைப்படும்னா அதில் பாதி கூட உங்களுக்கு கிளவுட் கிச்சனுக்கு தேவைப்படாது. அதே மாதிரி மாதம் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆவரேஜாக டீசெண்டாக ரன் பண்ணணும்னா 3 lakhs வரைக்கும் செலவாகும். அப்படின்னா நீங்கள் ஒரு கிளவுட் கிச்சனை ரன் பண்ணுறதுக்கு 1 lakh அதுக்கும் குள்ளர தான் உங்களுக்கு அது செலவாகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபுட் பேஸ்டு பிஸ்னஸில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் கிளவுட் கிச்சனை ஃபஸ்ட்டு ஒரு கான்செப்டாக யூஸ் பண்ணி வர்ச்சுவல் கிச்சன் மூலமாக பிராண்ட் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ஃப்ரான்ச்சைசி மாடலுக்கு மூவ் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டியது ஒரு கஸ்டமர் பேஸ். இதே மாதிரியே இன்னொரு வீடியோ ஹோம் பேஸ்டு பிஸ்னஸை பற்றி நான் அடுத்தது பேச போகிறேன். அது என்னென்னா ஹோம் டியூட்டரிங். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் நான் ஆரம்பிக்கணும், என்கிட்ட ஐடியா இருக்குது, அதை பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றி டீட்டெயில்டாக ரிசர்ச் பண்ணி எங்களோட அப்கமிங் வீடியோஸில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்கள் கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.